சந்தியா, இவ்வளோ நேரம் உன்னைய வச்சு நான் போட்டோ எடுத்தோம்ல, இப்போ எண்ணெயை உட்கார வச்சு ஒரு 4 போட்டா நச்சுன்னு எடு பார்ப்போம். சரிப்பா சின்ன பொண்ணு எடுக்கேன். வா இந்த முந்திரி செடி பக்கத்துல வந்து நில்லு. இந்த பக்கம் தான் நல்லா இருக்கு. அந்த பக்கம் சூரிய வெளிச்சம் கொஞ்சம் இருக்கிறதுனால இருட்டா தெரியுது உன் மூஞ்சி. இந்த பக்கம் வந்து நில்லு, இங்கே தான் நல்லா இருக்கும், பிரைட்டா இருக்கும் ஃபேஸ்க்கு. இந்த இப்படி உட்கார்ந்துருந்தேன்னா ஒன்றும் தெரியாது, மூஞ்சி கரு கருன்னு தெரியும். அப்படியா, நல்லா இருக்காதோ? எதுக்கும் ஒரு 2 போட்டா எடா, நான் அப்புறம் பார்க்கேன். சொன்னா கேளு, நல்லா இருக்காது அதான் சொல்றேன். இல்லைப்பா, எனக்கு அது செம்மண்ணில் இப்படி உட்கார்ந்துருக்க மாதிரி போஸ்டில் ஒரு ஃபோட்டோ வேணும், அதுக்கு தான் கேட்கேன். சரி அப்ப நீ இந்த பக்கம் திரும்பி அந்த பக்கம் பார்த்து உட்காரு, நான் அந்த பக்கம் வந்து எடுக்கேன். சரி, இந்த போஸ்டில் ஒரு 2 போட்டா எடான்னு சொன்னா கேளு, போய் எடுவேன். சரி என்னமோ போ, நீ சொன்னா கேட்க மாட்டா. சரி எடுக்கேன். டேய் சீனு, அங்க பாத்தியாடா? எங்க பாஸ்? இந்த பக்கம் பாருல, அங்க 2 பொம்பளை பிள்ளைகள் நிக்கு பேரு. வாவ், வாட் a பியூட்டி கேர்ள்ஸ். இந்த காலத்து பிள்ளைகளுக்கு ரொம்ப தைரியம் தான். ஆமா பாஸ், தைரியம் இருக்கிறதுனால தானே இவ்வளோ தூரம் வந்து போட்டோ எடுக்கிறதுக்கு வந்து போஸ் கொடுத்துக்கிட்டு நிற்குவே. கோயிலுக்கு வந்த பிள்ளைகள்னு நினைக்கேன். நமக்கு என்ன பாஸ், அது பாட்டுக்கு அந்த பிள்ளைகளும் வந்துச்சுவோ போட்டோ எடுத்துட்டு போவோம், போயிட்டு போகுது பாஸ். நம்ம வந்த வேலையை பார்ப்போம். அது எப்படி இவ்வளவு தைரியமா இவ்வளவு தூரம் வரோம் அந்த பிள்ளைகள்? நம்ம பக்கத்துல போய் பேச்சு கொடுத்து பார்ப்போம். ஏதாவது உஷார் பண்ண முடிஞ்சுன்னு ஐயா, செயின் கீனு காத்துல கழுத்துல கிடக்கத ஏதாவது கலத்த முடிஞ்சா கலத்திட்டு ஓடிடுவோம். பாஸ் என்ன சொல்றீங்க? வேற என்னால, இந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இவ்வளவு தூரம் வந்து போட்டோ எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம். இப்படி எல்லாம் வரலாமா சொல்லு? பாஸ், சாமி எதுவும் கண்ணை குத்திரும் பாஸ். நம்ம சரக்கடிக்க வந்தா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வேலையெல்லாம் இங்கே பண்ணக்கூடாது பாஸ். டேய் அடங்குடா, நான் போய் ஏதாவது காத்துல கழுத்துல கிடக்கத மிரட்டி புடுங்க முடியும்னா புடுங்க போறேன். வாரதா இருந்தா வா, இல்லாட்டினா கிளம்பு. பாஸ் பாஸ் நில்லுங்க பாஸ், சொன்னா கேளுங்க. நீ வாரதா இருந்தா வா, இல்லைன்னா நீ கிளம்பு. ம் சின்ன பொண்ணு போட்டோ எடுத்துட்டேன். இரு வந்து பார்க்கேன். இல்ல ஷியாம், கொஞ்சம் சிரிக்க தான் செய்யாமல. இல்ல நீ எடுல போட்டோ முத சொன்னா கேட்க மாட்டான். கொஞ்சம் ஸ்மைல் பண்ணா எவ்வளவு அழகா இருப்பான். போதும் போதும், நான் எப்பயும் அழகுதான், ஏன்னா அப்படியே எடு, அதான் கெத்தா ஸ்டைலா இருக்கும். எடுத்தாச்சு எடுத்தாச்சு. வேற போஸ் ஏதாவது கொடு. வேற போஸா இது தரேன். இப்படி எடு, மரத்து மேல கால் வச்சுட்டு இருக்க மாதிரி. எடுத்தாச்சு. வேற அப்புறம் இப்படி திரும்புற மாதிரி பேக் போஸ். பா மாசா இருக்க. சே பூமாரி, நம்ம தேவையில்லாம சந்தியா மேல சந்தேகப்பட்டுட்டோம். இவங்க அங்க தனியா தான் போட்டோ எடுக்க வந்திருக்கானுவேன். ஆமா வா, உங்க போட்டோ எப்படி எடுத்துட்டு போட்டோம். நம்ம போய் சந்தியாவையும் சின்ன பண்ணையும் கூப்பிட்டு வருவோம். நீ யாராவது இல்ல? ஆமா பூமாரி, இரு எங்க அம்மா போன் அடிக்காவ, என்னன்னு பேசிட்டு வரேன். சொல்லுமா. கேக்குது கேக்குது, சொல்லு. எல்லாம் எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. சரசு அப்பத்துல இருந்து போன் போட்டு ஓட்டு பார்க்க பூமாரிக்கு போனே வராண்டங்க. அதான் மறுபடியும் நான் உனக்கு அடிச்சேன். இந்த பொங்கல் எல்லாம் பொங்கி சாமி கும்பிட்டதுக்கு வந்தாச்சு. சாமியை கும்பிட்டுட்டேன்னா வீட்டுக்கே கிளம்பிடலாம். சீக்கிரம் வாங்கலா, எவ்வளவு நேரம் சுத்திட்டு அடப்பிய? இதுக்குதான் உங்களோட எங்கேயும் அனுப்புறதே கிடையாது தனியா. இந்த வரமா இந்த வந்துகிட்டு இருக்கோம். சரி சீக்கிரம் வர பாருங்க, நான் வைக்கேன். சரிம்மா. என்னாச்சு சோனி? எங்க அம்மா போனை போட்டு கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. அங்க உங்க அம்மா உனக்கு போன் பண்ணி பண்ணி பார்த்தாங்களா, உனக்கு போனே வர மாட்டேங்குதான், டவர் கிடைக்கல போல இருக்கு. அதனால பொங்கல்லாம் பொங்கியாச்சு, சாமி கும்பிட்டா கிளம்ப வேண்டியதான். சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி சத்தம் போடியாவ. நம்ம சத்யாவையும் சின்ன பண்ணியும் கூட்டிட்டு கிளம்புவோம் வா. அப்படியா, சாமி கும்பிட போறாவளோ? அப்ப சீக்கிரமா போகணுமே. ஆமா, அதான் அவ்வளோ கூட்டிட்டு கிளம்பிடுவோங்க. சரி சரி. ஐயோ சின்ன பொண்ணு, எனக்கு அந்த ஆளை பார்க்கவே பயமா இருக்கு சின்ன பொண்ணு. பாஸ் நானும் வரேன், இருங்க. பயப்படாத சந்தியா, கண்டுக்காத மாதிரி கேஷுவலாக இரு, எதா இருந்தாலும் பார்த்துக்கிடலாம். ஐயோ சின்ன பொண்ணு, அந்த ஆளு நம்ம கிட்ட தான் வாரான். ஏமா, யாருமா நீங்களாம்? பாஸ் சூப்பரா இருக்கு பாஸ் இந்த பொண்ணுங்களாம். ஆமாம், நாங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? இங்க பாருங்கம்மா, யாரு என்னன்னு கேட்டா பதில் சொல்லுங்க. சும்மா உங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்த பத்தி பேசக்கூடாது. ஆமா, யாரு, எந்த ஊரு, எங்க இருந்து வாரிய நீங்க? இல்லைண்ணே, நாங்கள் கோயிலுக்கு சாமி கும்பிட்டு வந்தோம். அதான் இப்படி சும்மா அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாமேன்னு இப்படி அழகா இருக்க லொக்கேஷன் வந்தோம். சந்தியா, எதுக்கு இப்படி பெணாத்திக்கிட்டு இருக்க? சும்மா இருடி சின்ன பொண்ணு, எனக்கு பயமா இருக்கு, வாயெல்லாம் உளருது. பாஸ் கழுத்துல காதுல எல்லாம் கம்பல்லாம் கிடக்கு பாஸ். இன்னைக்கு நமக்கு நல்ல யோகம்தான். மாசா இருக்க. சரிப்பா சரிப்பா, கோவப்படாதீங்க, நாங்க இந்த வாரோம். இல்ல வா சரண், போலாம். போட்டோ எடுத்ததுலாம் போதும், அங்க பொங்கல்லாம் பொங்கி ரெடியா இருக்கான். சாமி கும்பிட்டா கிளம்பலான்றாவ, சீக்கிரம் வா. இல்ல என்னையே போட்டோ எடுக்கலையே, அதான் உனக்கு ஒரு 4 போட்டோ எடுத்தோம்ல, போதும் வா, நேராவது. இல்ல ஷியாம், இன்னொரு 4 போட்டோ எடுல. டேய் வாடா. கலத்துங்கம்மா, காத்துல கழுத்துல கிடக்குற கம்மல் செயின் எல்லாத்தையும் கலத்துங்க. ஐயோ என்ன இப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே, எங்களுக்கு பயமா இருக்கு. காத்துல கழுத்துல கிடக்கிறதெல்லாம் கவரிங் செய்யணுண்ணே, தங்கம்ல. பாஸ் கவரிங்காம் பாஸ். என்னம்மா, என்னை ஏமாத்த பாக்குறீங்களா? தங்கமோ கவரிங்கமோ எதா இருந்தாலும் பரவாயில்ல, கலத்து, இல்லாட்டினா குத்திடுவேன்.
நாங்கள் கத்திடுவோம். கத்துனா நாங்க குத்துவோம். என்னம்மா காத்துல கழுத்துல கிடக்குறதெல்லாம் கலத்துறீங்களா இல்லாட்டினா கத்தி எடுத்து சொருவிடவா? ஐயோ யாராவது எங்களை காப்பாத்துங்க. அங்க பாரு கத்திக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் தொண்டை குழியிலே கத்தி எடுத்து சொருவிடுவேன் பாத்துக்க. பாஸ் அந்த போன் அழகா இருக்கு பாஸ், அந்த போனை ஃபர்ஸ்ட் வாங்குங்க பாஸ். ஐயோ நான் போன் எல்லாம் தர மாட்டேன். சந்தியா நைஸாக அந்த ஃபோனில் வீடியோவை ஆன் பண்ணி வை, அவனோட அதை வச்சே மிரட்டிடலாம். சரி சின்ன பொண்ணு. இங்க பாருங்க, எங்களை இப்ப விடலன்னு வைங்களா, அவ்வளவுதான், போலீஸ் இப்ப வந்துடும். என்னம்மா எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? எப்படி தெரியுதுன்னா பார்க்க ஆள் வளர்ச்சி கம்மி மாதிரி மூளை வளர்ச்சியும் கொஞ்சம் கம்மி மாதிரி இருக்குது. முண்டக்கண்ணு பிதுங்கி போய் நிற்கு. அந்த ஆளுக்கு பல்லில் சொத்தையா மஞ்சள் பல்லா என்னன்னு தெரில, பல்லெல்லாம் கரையாக இருக்குது. பல்ல ஒழுங்காக வளர்க்க மாட்டாருன்னு நினைக்கவங்க கூட இருக்கவர். அவரை கொஞ்சம் பல்ல வளர்க்க சொல்லுங்கள். பாஸ் அந்த பொண்ணு நம்மளை கிண்டல் பண்ணுது பாஸ். யாராவது வாங்க எங்களை காப்பாத்துங்க. சாம் ஒரு நிமிஷம் நில்லு. யாரோ என்னைய காப்பாத்துங்கன்னு கூப்பிட்ட மாதிரி இல்ல பின்னாடி. ஆமா எனக்கும் அந்த சத்தம் கேட்டுச்சு. வாரியால சாம் ஒரு நிமிஷம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துருவோம். வேண்டால நம்ம போவோம், நேரம் ஆயிடுச்சு. இல்ல ப்ளீஸ்ல ஒரு நிமிஷம் போய் பார்த்துட்டு வந்துருவோம். வேற நம்ம அங்க போனாலும் மனசு நிம்மதியாவே இருக்காது. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா நம்ம ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துருக்கலாமேன்னு தோணிடும். ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துருவோம்ல, பின்னாடி தாங்க சத்தம் கேக்குது. சரி வா. எங்க போய் தொலைஞ்சாலும் இவ்வளவு ரெண்டு பேரும் ஆளையே காணோம். ரொம்ப தூரம் போயிட்டாலுன்னு நினைக்கேன். வா என்ன கொஞ்சம் முன்னாடி போய் தேடி பார்ப்போம். அங்க அம்மா வேற போனை போட்டு கத்திட்டு அடக்கா நேராகுதுன்னு, இவ்வளவு வேற ஒரு நேர காலம் தெரியாம சுவாதிப்பாளுவ. வா போன் பண்ணி பார்ப்போம். ஆமா இனிமே போன் தான் பண்ணி பார்க்கணும், சீக்கிரம் வந்து தொலைங்களான்னு. இங்க பாருங்க நீங்க எப்படிதான் ஐயோ அம்மான்னு கத்துனாலும் இங்க யாரும் வரமாட்டாங்க. உங்ககிட்ட இருக்க பொருள் எல்லாம் எங்க கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, நீங்க உயிரோட போலாம். இல்லாட்டினா உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, பாத்துக்கிடுங்க. ஏதோ திருட்டு பயல்கள் கிட்ட இந்த பொண்ணுங்க மாட்டிட்டு இருக்கும் போல இருக்கு. யாருன்னு தெரியலையே. ஆமல ஷாம் வா போய் எப்படியாயின்னு அந்த பொண்ணுங்களை காப்பாத்துவோம். இங்கே பாருங்க, எங்கிட்ட திருடிட்டு நீங்கள் இங்கேருந்து தப்பிக்க முடியாது. ரோட்டுக்கு போன உடனே லாரியில் அடிபட்டு செத்து போயிருவிய, பார்த்துக்கிடுங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டோம், நீங்க கலத்தி கொடுங்க. இப்ப கலத்த பொரியெல்லாம் இல்லையா, இல்ல நாங்களே எடுத்துக்கிடட்டுமா? ஆமா கலத்தி கொடுத்துருங்க. வயசு பிள்ளைகளா இருக்கீங்களா மேல கை வைக்க வேண்டாமேன்னு பாக்கோம். ஓய் எவ்வளவு அங்க பொம்பளை பிள்ளைகிட்ட பிரச்சனை பண்றது? சரண் சந்தியா நீயா? ஆமா நீ இங்க தனியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஓஹோ, இந்த பொண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுங்களா? சாரி சரண், நானும் சின்ன பொண்ணு அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்தோம். ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம், அதான் மாட்டிக்கிட்டு வந்த திருட்டு பயல்வகிட்ட. இங்க பாருங்க, எங்க அப்பா யாருன்னு தெரியுமா? இந்த ஏரியா கவுன்சிலர். இது எங்க வீட்டு பொண்ணுங்க. நீங்க எங்க வீட்டு பொண்ணுங்க கிட்ட பிரச்சனை பண்ணீங்கன்னு தெரிஞ்சிச்சு. எங்க அப்பா கிட்ட மட்டும் சொன்னேன்னு வைங்க, இந்த ஏரியா விட்டு நீங்க இப்ப தப்பிக்க முடியாது. போலீஸ் எப்படியும் சுத்தி வளைச்சு பிடிச்சிரும், பாத்துக்கோங்க. ஒழுங்கு மரியாதையா ஓடிடுங்க, சொல்லிட்டேன். பாஸ் சமூகம் பெரிய இடம் போல இருக்கு பாஸ், வாங்க நம்ம ஓடிடுவோம். தம்பி இங்க பாருங்க, நாங்களா வேணும்னு அந்த பிள்ளைகளை தேடி வரல. அந்த பிள்ளைகள் தான் நாங்க இருக்க இடம் தேடி வந்துச்சு. சரி தனியா நிக்குது போலன்னு சொல்லிட்டு தான் சரி காதுல கழுத்துல இருக்க கம்மளையாவது தந்துட்டு போட்டோம்னு நினைச்சு நான் கேட்டேன். மேல எதுவும் நாங்க கை வைக்கல. அதனால நீங்க என் மேல எதுவும் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுத்து விடாதீங்க. நாங்க போயிட்டு வரோம். பொம்பளை பிள்ளைகளை பத்திரமா எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி தூரமாலாம் வர சொல்லாதீங்க. ஏதோ நாங்க நல்ல மனுஷங்கன்றதுனால காத்துல கத்துல கிடக்குற கம்மலை மட்டும் தான் கேட்டோம். இதே மாதிரி மற்ற காவாளி பயிலும் இருக்க முடியாதுவேன். அதனால இப்படி தூரமாலாம் வந்து வேடிக்கை பக்கத்துக்கு இப்படி வரக்கூடாதுன்னு கொஞ்சம் சொல்லி வைங்க இந்த பிள்ளைகிட்ட. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. பாஸ் வாங்க ஓடிடலாம். சந்தியா உனக்கு அறிவே இல்லையா? இவ்வளவு தூரத்துக்கு எப்படி நீ வந்த தைரியமா? சாரி சரண், ஃபோட்டோ எடுக்கலான்னு வந்தோம். சரணண்ணா திட்டாதீங்க, நான் தான் சந்தியாவை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தேன். கொஞ்சமாவது மூளை இருக்கா உனக்கு? இவ்வளவு தூரம் யாராவது வருவாங்களா சந்தியா? நீ சொல்ல மாட்டியா அவங்களுக்கு? இல்லை எல்லாருமே வந்தாங்க இந்த பக்கம் நிறைய பேர், அதனால தான் நாங்களும் இந்த பக்கம் வந்தோம். சரி சரி சரண் கோவப்படாத. பாரு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா உங்க வீட்டுல உள்ளவங்க எவ்வளவு வருத்தப்படுவாங்க. இந்த மாதிரி தனியா வரலாமா? என்னாச்சு சோனி, எதுக்கு சத்தம் போடுறான் சரண்? தெரியலையே. திருட்டு பைய வந்து உங்ககிட்ட மிரட்டிக்கிட்டு இருக்கா, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க என்ன? இல்லை ஃபோனில் வீடியோவை எடுத்து வச்சிருக்கோம். அந்த திருடன் வீடியோ எடுத்து வச்சா போதும் என்ன? அதான் சாரி சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு இப்படி கோவப்படுற? நீ கோவப்படாதடா, பாவண்டா அந்த பொண்ணு. நீ சும்மா இருஷாம், எனக்கு ஒரு நிமிஷத்துல எப்படி பயமாயிருச்சு தெரியுமா? சாரி சரண், இனிமே நான் இவ்வளோ தூரம்லாம் வர மாட்டேன். ஆமா எதுக்கு எங்க அக்காவை திட்டிட்டு இருக்கீங்க? எங்க அக்காவை திட்டதுக்கு நீங்க யாரு? அக்காவா? இங்க பாருங்க, இந்த மாதிரி எங்க அக்காவை திட்டுற வேலைலாம் வச்சுக்கிடாதீங்க, சொல்லிட்டேன். எவ சந்தியா வா போலாம். அம்மா ஃபோன் பண்ணாங்க, சாமி கும்பிட்றதுக்கு டைம் ஆயிருச்சாம். சரி சோனி இந்தா வாரேன். எவ சின்ன பொண்ணு வா. வரேன் சோனி. ரெண்டு கிறுக்கிகளுக்கு போட்டோ எடுக்க வர இடமே கிடைக்கலையோ? இவ்வளவு தூரம் வந்திருக்கியே, எவ்வளவு நேரமா தேடி அலைஞ்சிருமா நானும் பூமாரியும். சாரி சோனி இந்த வாரேன் இரு. ஆளு மூஞ்சியும் பாரு, எவ்வளவு அதிகாரமா திட்டுறேன் என் அக்காவை. இவனுக்கு யாரு என் அக்காவை திட்டுறதுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்தது? வாங்க போலாம். சாரி சரண். சந்தியாவா ஓடிடலாம், இதுக்கு மேலே இங்கே நிற்கக்கூடாது.
யாருல அந்த பொண்ணு வந்துச்சு படபடன்னு பொறிஞ்சு தள்ளி திட்டிட்டு போயிட்டே இருக்கு? அதுதான் சந்தியாவோட தங்கச்சி சோனி. ஏது அந்த பொண்ணுக்கு தங்கச்சி வேற இருக்கா? ஆமா, சரியான வாயாடி. பார்த்தல எப்படி பொறிஞ்சு தள்ளிட்டு போகுதுன்னு. பார்த்தேன் நல்லா திட்டு வாங்கிட்டு அது பாட்டுக்கு இருந்த. அந்த பொண்ணு சந்தியாவை மட்டும் மானாவெரியா கிளின்னு கிழிச்ச. உன்னைய கிளிக்கிறதுக்கும் ஒரு பொண்ணு இருக்குது, பரவாயில்ல. ஐயோ, சந்தியாட்ட கூட பேசிடலாம், அவ தங்கச்சிட்ட பேச முடியாது. வாயை கொடுத்தா வாய் புண்ணாகி தான் போனோம். பயங்கரமான வாயாடி. சரி வா போலாம். அக்காவோட தங்கச்சி நல்லா தான் இருக்கா. பேசாட்டிக்கு நீ தங்கச்சியவே உஷார் பண்ணி இருந்திருக்கலாம் அக்காவை ட்ரை பண்றதுக்கு. இல்ல போல சுவாதிக்காத. இளச்சரன், உன் ஆளை நீ தான் போன் பண்ணி கோயிலுக்கு வர சொன்னியோ? அட நீ வேறல ஷாம், சும்மா இல்ல. அவ வந்தது எனக்கே தெரியாது. நான் அவளை அங்க வச்சு பார்க்கும்போது தான் எனக்கே அது பார்க்க ஷாக்கா இருந்தது. அவ வேற அங்க நடந்தது அவங்க அம்மா கிட்ட சொன்னா ஏதாவது நினைச்சு வருத்தப்படுவாங்களே. அவளை கூப்பிட்டு அவங்க வீட்டுல யார்ட்டையும் சொல்லாதுன்னு சொல்லணும். ஏ சந்தியா. சொல்லு சரண். அவளை எதுக்கு நீங்க இப்ப கூப்பிடுறீங்க? உங்க வேலையை நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டோம்ல. மறுபடியும் எங்க அக்காவை திட்ட போறீங்களோ? எம்மா, உங்க அக்காவை திட்டுறதுக்கெல்லாம் கூப்பிடல. உங்க அம்மா கிட்ட எதுவும் இதை பத்தி எதுவும் சொல்லிடாதீங்க. அங்க நடந்த விஷயத்த வேற உங்க அம்மா பயப்பட போறாங்க. உங்களதான் அப்புறம் 2 பேரையும் திட்டுவாங்க. அதுக்கு தான் சொன்னேன், அத்தை வருத்தப்பட வேண்டாமேன்னு. எங்களுக்கு தெரியும் எதை எங்க அம்மாட்ட சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு. நீங்க உங்க வேலையை பாருங்க. தேவையால சரண் உனக்கு இது. அதான் வாயாடின்னு தெரியுதுல. அந்த குட்டச்சிக்கிட்ட நீ ஏன் தேவையில்லாம வாயை கொடுத்து வாயை புண்ணாக்கிக்கிற? ஆமா, அது என்னமோ சரிதான். சரி வா நம்ம போவோம். பாத்தியா சரசு, இவ்வளோ இன்னும் காணோம். இதுக்கு தான் நான் அப்பயே இவ்வளோ அனுப்பாண்டேன்னு சொன்னது. சரிக்கா, போன் பண்ணி சொல்லி இருக்குல்ல, இந்த வந்துருவாள்வ. பிள்ளையும் கூட்டமா தான் இருக்கு. அவைய அப்பா பாட்டி தாத்தா எல்லாம் போய் நிக்கவல்ல, நிக்கட்டும். நம்ம அப்புறமா பிள்ளைகளோட உள்ள போய் சாமி கும்பிட்டுக்கிடுவோம். என்னதான் இருந்தாலும் நீ சேர்ந்து போய் கும்பிடாண்டாமா சரசு? உன்னை இப்படி வெளியே காக்க வச்சுட்டு நிக்க எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ உள்ள போ, நான் உள்ள வந்ததும் கூட்டிட்டு வரேன். இல்லக்கா இருக்கட்டும், நீங்களும் வேற வெளியே ஒத்தையில தானே நிப்பிய. லெச்சு, நாங்க வந்துட்டோம். ஆமா, இவ்ளோ நேரம் நீங்க எங்கடா போனீங்க? வந்த நேரத்துல இருந்து உங்களோட ஆளே காணோம். நாங்களும் தான் பொங்கல் எல்லாம் பொங்கி முடிச்சு இங்க குதிரைக்கு மாலைலாம் போட்டு இங்க பாதி ஐயரை வச்சு வேலையை முடிச்சாச்சு. உள்ள திருக்கணம் சத்த தான் இனிமே போனோம். நீங்க இப்பதான் வந்து சேர்ந்திருக்கிய. அப்படி எங்க போனீங்க சுத்தியதுக்கு? அது ஒண்ணும் இல்ல லட்சு, அங்க காது குத்தி மொட்டை போடுற இடத்துல சாப்பாடு போட்டாவ பத்துக்கிடுங்க. அங்க உங்களுக்கு என்னலாம் வேலை? எங்களுக்கு என்ன வேலை? அங்க கறிச்சோறு போட்டவ சாப்பிடிய வேலைதான். போய் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. அது மட்டுமா, அங்கே ஒரு பாட்டி வாங்க வந்து சாப்பிடுங்கன்னு கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கும் அள்ளிட்டு போங்கன்னு சோறு கறி குழம்பு கூட்டுன்னு அவ்வளவும் அள்ளி தந்துச்சு. நாங்கள் வாங்கிட்டு போய் கவரில் கட்டி, ஃபுல்லாக கவரில் வாங்கி கட்டி கொண்டு காரில் வச்சுருக்கோம். அட பியாதி எடுப்பாள்வளா, வந்த இடத்துலயும் சோறு கறின்னு அள்ளிக்கிட்டு திரியதான் அவிய போல இருக்கு. உங்களுக்கு வெக்கமா இல்லையாளா? எக்க, நாங்களா போய் வழிய போய் சோறு கறி தாங்கன்னு போய் கேட்டோம். அவியலே வாங்க சாப்பிடுங்க இந்த அள்ளிட்டு போங்க நிறைய கிடக்கு. இன்னும் வேணாலும் கவருக்கு வேற கொண்டு வாங்க, பாத்திரங்கத்துல இருந்தாலும் தாங்க, அள்ளி தாரேங்காவ. வேற வேண்டாம்னா சொல்ல முடியும், தாரேங்க கிட்ட. அந்த சரி தாங்கன்னு சொல்லி வாங்கி கார்ல பத்திரப்படுத்திட்டு வாரோம். ஆமலச்சு, அவியலாக தான் தந்தாவ. நீங்களே சொல்லியது என்னன்னு நம்பன்னு தெரியல. நீங்களே களவாணிவே நீங்க போய் களவாண்டுட்டு வந்தியலா, இல்லைன்னா போய் அவளோட தந்தாள்வனு தின்னுட்டு வந்தியலா என்னமோ. லெச்சு, இங்க பாருங்க, சும்மா எங்க மேல சந்தேகப்படாதீங்க. உண்மையாவே அவங்க தான் வாண்டடா கூப்பிட்டு சோறு கறிலாம் தந்து சாப்பிட சொன்னாங்க, கொடுத்து விட்டாங்க. நாங்க கார்ல கொண்டு வச்சிருக்கோம். உங்களுக்கும் பார்சல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிடுங்க. ஏம்மா, எனக்கெல்லாம் வேண்டாம்மா. எங்கன உள்ளதா என்னம்மா, அதை வேற தின்னுட்டு சாவதுக்கா? ரொம்ப மினுக்காதீங்க லெச்சு, ஓவரா சீன் போடுவீங்க. இதுக்குதான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இருந்தோம். எங்க ஓட்ட வாயும் உங்ககிட்ட உங்களை கண்ட உடனே அவ்வளோத்தையும் உழவிடுது. சரி லட்சுமி அக்கா, இவ்வளோலையும் வேணா உள்ள போய் சாமி கும்பிட சொல்லுங்க. ஆமாம் சரசக்கா, எதுக்கு இங்கே வெளியே நிற்கிய? வேற எல்லாரும் எங்கே காணோம்? எல்லாரும் உள்ள சாமி கும்பிட போயாச்சு. என் மூளை எல்லாம் காணும். அதான் அவ்வளோ வர வரைக்கும் எல்லாம் காத்திருக்கோம். என்னது காணுமா? காணும்னா அந்த காணும் இல்ல, இந்த செம்மண்ணு தேரி கடை சுத்தி பார்க்க போறேன்னு சொல்லி அங்கே போனாலுவே கொல்ல மரத்துட்டு அங்கே நிப்பாளுவே போனை போட்டு வர சொல்லியாச்சு. வந்துகிட்டு இருப்பாளுவலா இருக்கும். ஓ ஆமா, அந்த பிள்ளைகள் அங்கே போய் நாலு போட்டோ எடுக்கலான்னு பேர்பாளுவலா இருக்கும். அப்போ போன பிள்ளைலாம் இன்னும் போட்டோ எடுத்துட்டு வராம இங்கே கிடக்குவே. ஆமா, அப்பயே போனாலும் இன்னும் காணும். நானும் அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். எம்மோ, நாங்க வந்துட்டோம். வாங்களா, உங்கள் வேலை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். ஏமோ, நாங்க தான் வந்து சாமிக்கு பூஜை போடணுமாமோ. வீட்டுக்கு வாங்களா, யார் வந்து யாருக்கு பூஜை படியதுன்னு நான் பார்த்தேன். பூமாரி எங்க போய் தொலைஞ்சாளா? சாமி கும்பிடணும் என்ன இல்லையோ? எம்மா, வழி தெரியலமா, எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தெரிஞ்சுச்சா, அதனால இந்த பக்கம் போனோமா அந்த பக்கமா போனோமானே தெரியல. நடக்கவே முடியலன்னு மண்ணல, அதான் கஷ்டமா போச்சு வரதுக்கு. சரி உள்ள வாங்க, சாமியை கும்பிட்டுட்டு வருவோம். நேரம் ஆகுது. அங்க உங்க தாத்தா பாட்டி அப்பா சதீஷ் எல்லாம் உள்ள போய் சாமி கும்பிட போயாச்சு. நீங்க வந்தவங்க வரலன்னா போங்கன்னு நாங்க போய் அங்க மாலையை கொடுத்து சாமிக்கு அங்க அர்ச்சனை பண்ணிடணும். ஆமா, உங்களால இவ வேற சரசு உள்ள போகாம வெளியே நிக்கா.
அப்படிலாம் இல்ல, அங்க கொஞ்சம் கூட்டமா இருந்து பத்தியலா என்ன உள்ள போயிருக்காண்டாவ. வாங்க நம்ம உள்ள போய் பாப்போம். அங்க பாருங்க, இன்னும் கூட்டமா தான் இருக்கு. எல்லாம் அங்க முன்னாடி தான் நிக்காவ. சரி இருந்தாலும் சரசு பரவாயில்ல, நீ முன்னாடி போ. சேர்ந்து குடும்பத்தோட மாலையை கொடுத்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க, ஓடுங்க. ஆமா பத்தியலாக்கா, நான் முன்னாடி போட்டுமா? சத்தம் போடுவாப்ல லைன்ல நிக்கையே. கேட்டா சொல்லு. பிள்ளைகளு அது மாமனார் மாமியார் அப்புறம் புருஷன் எல்லாம் முன்னாடி நிக்காவ, நான் மட்டும் தான் இங்க நிக்கேன். பிள்ளைய கூட போனேன்னு சொல்லிட்டு போயிட்டு சேர்ந்து கொடுங்க குடும்பத்தோட. சரிக்கா. எல்லாம் பூமாரி ஓடியா, முன்னாடி போவோம். சரிம்மா. எம்மா வீட்ல நீயே வச்சு அர்ச்சனை கொடுக்கணும்னு சொன்னாலா, இப்ப கொடுக்கலையா? ஆமா, நீங்கள் வந்தாலும் பயணம் பெறுங்க. வேற அர்ச்சனை வாங்குறதுக்கு போவாவ, பொருள் எல்லாம் வாங்குறதுக்கு போவாண்டாம்மா. நீங்களும் வந்தாலும் போயிட்டிய. ஏமோ எங்களோட தேடிட்டு இருந்த நேரத்துக்கு நீயே போய் வாங்கியிருக்கலாம்ல. வாயை முடிக்கிட்டு அமைதியா இருங்களா, வாயை கிழிச்சு தச்சு விடுவேன். லட்சு வேணா இப்போ ஊன்னு சொல்லுங்க, வெளியே ஓடி போய் வேணா அர்ச்சனைக்கு பொருளெல்லாம் வாங்கிட்டு ஓடியாரேன். வேண்டாம் பெரிய பொண்ணு, அப்புறம் பார்த்துக்கிடலாம். நம்ம இப்ப நிம்மதியா சாமியை கும்பிட்டுட்டு போவோம். நமக்கு ஏதாவது நல்லது நடக்கட்டும், அப்ப மறுபடியும் திரும்பி வந்து அப்ப அர்ச்சனை வச்சுக்கிடலாம். ஏங்க பிள்ளைக்கு இன்னொருக்கா போன் அடிச்சு பாருங்க. அவன் வரலன்னா கிடக்கான். நம்ம சாமிக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு போவோம். போகும்போது அவனை கூப்பிட்டுக்கிடலாம். ஐயா அப்படி எப்படியா விட முடியும்? பியாராண்டியும் கூப்பிட்டு எல்லாம் ஒன்னாதான் குடும்பத்தோட செய்யணும். அப்படியெல்லாம் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பண்ணக்கூடாது. அங்க உள்ள ராசி நட்சத்திரம் எல்லாம் கேட்பாவ, எல்லாம் சொல்லும் போது அவ்வளோ இருக்கணும். சாமிட்டு நம்ம வந்திருக்கணும், அவருக்கு தெரியாண்டாமா? சரி இருங்க, மறுபடியும் போன் அடிக்கேன். அவன் எந்த அளவுக்கு தொலைஞ்சானு தெரியல. அவன் ரமணி மோகன் கூட தான் தெரியுவான். அவன் போன் எடுக்கலன்னா சரணுக்கு போன பண்ணி பாருங்க. என்னம்மா சாமி எல்லாம் கூப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? இல்ல எங்க போனா? உங்க அம்மா என்ன பிடிச்சு காட்டு கத்திக்கிட்டு இருக்கா பேரு. ஐயா யா இப்படி பண்ணியா? குடும்பத்தோட சாமி கும்பிட கோயிலுக்கு வந்தனா ஒன்னா இருக்கணும்னு தெரியாண்டாமாம்மா? இல்லை பேராண்டி, எங்க போனாலும் இந்த ஆச்சை கூட்டிட்டு போக வேண்டியதானே? நீ எதுக்கு நீ இப்படி தனியா போற? மீனுக்குட்டி அதான் வந்துட்டோம்ல, இனிமேதான் இப்ப சாமி கும்பிடணுமா? சரி வாங்க உள்ள போவோம். வாயா இந்த பொங்கல் எடுத்து இங்க குதிரை பக்கத்துல வையவா. நீ வந்துதான் குதிரைக்கே மாலை போடணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிம்மா தான் வந்துட்டேன். அப்பா வச்சு எல்லாம் செய்வீங்கன்னு பார்த்தேன். நீங்க எல்லாத்துக்கும் என்னையே தேடிக்கிட்டு இருங்க. இங்க பாரியா, என் காலம் முடிஞ்சு போச்சு. இனிமே நீ தான் எல்லாம் முன்ன நின்று செய்ய கத்துக்கிடணும். இனிமே நீ தான் இங்க வரணும், போனோம் எல்லாம் நீ தான் பாக்கணும். நீ வா வந்து எல்லாம் செய். பா சும்மா இருங்கப்பா. அடுப்புகிட்ட கடந்து படிய பாடு வரவில்லாம படாத பாடு ஆயிப்போச்சு. இப்பதான் அவ்வளோ பொங்கல் பொங்கி முடிச்சுட்டு மிச்ச மீதி கடந்து வரவெல்லாம் போட்டுட்டு போனதை நம்ம எடுத்து யூஸ் பண்றோம். இல்லாட்டினா நம்ம இந்த காலம் பொங்கல் பொங்கி கிடமுட்டோம் போல இருக்கு. ஆமா, அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டுல இங்க வரவில்லைன்னா நம்ம கடந்து பொங்கல் பொங்கியது கஷ்டம்னு. ஆமாக்க, எனுமெல்லாம் வரும்போது வரவுகிறவுன்னு சருவனி எல்லாம் கொண்டு வந்துடணும். இப்படி கடந்து அவ்வளோட்டையும் பிச்சை எடுத்துட்டு கிடக்காத குறையா கடந்து கெஞ்சிட்டு கிடக்குது நல்லாவா இருக்கு பத்தியா? ஆமா ரமணி, இன்னைக்கு படாத பாடா ஆகி போச்சு போ. ஆமாக்கா வெறுத்து போச்சு. இந்த லட்சுமியை நாங்க பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவ மூஞ்சில பார்த்ததா என்னமோ எனக்கு ஒரு நாளைக்கு நாளே வழங்காது. அதே மாதிரி தான் இன்னைக்கு ஆகிப்போச்சு போ. நீ எங்க போனாலும் லட்சுமிகிட்டே வந்து நில்லு. அதுக்கு இல்லக்கா, பாத்தியா என் தம்பியை கூட்டிட்டு வரல, அவ தான் மூலோட கூட்டிட்டு நல்லா ரவுண்ட் அடிக்கா. பார்த்தல, இந்த கும்பலோட சேர்ந்துதான் ஒரே ரவுண்ட்ஸ் வா. நல்ல பொண்டாட்டி என்ன பண்ணுவா? புருஷனோட குலதெய்வ கோயிலா குடும்ப கோயிலா எந்த கோயிலுக்குனாலும் ஒன்னா வந்துட்டு போவா கண்டிருக்கு. இவன் நல்லா ரவுண்ட் அடிக்கணும்னா நல்லா ரவுண்ட் அடிக்கா பத்துக்க. அதான் நமக்கு தெரியும்ல, அவெல்லாம் நல்லா கூட்டாளிவே எல்லாம் ஒன்னா மண்ணா கிடப்படுவேன். அது ஒருத்தர் பொங்கல் பொங்கல் வந்ததான் அவளும் சரி நானும் வரேன்னு வந்திருப்பா. இப்படி எல்லாரும் கூடயும் சேர்ந்து காரில் வண்டியில வந்தாதான் உண்டு கோயிலுக்கு. சரி வந்துட்டு போவோமேன்னு வந்திருப்பா. அதை எதுக்கு நீ பாக்குறா? நீ உன் வேலையை நீ பாரு, அவ வேலையை அவ பாக்கா. உனக்கு பிடிக்கலன்னா நீ அவ பேச்சுக்கு போவாத, அவளும் உன் பேச்சுக்கு வராண்டா. நீ எதுக்கு தேவையில்லாம அதை பற்றி யோசிச்சுட்டு அடக்காங்க. ஆமா பத்தியாக்க, நான் எதுக்கு அவளையும் நினைக்கேன். அது வேற ஒன்றும் இல்லை, அவன் நல்லா இருக்காளன்னு உனக்கு கொஞ்சம் புகையுதுன்னு நினைக்கேன். அட எனக்கு ஏன் புகையுதுங்க? அந்த பிச்சைக்காரிக்கு நானும் ஒன்னா. அப்புறம் எதுக்கு அவ பேச்சுக்கு நீ வாரா? நீ உன் பாட்டுக்கு உன் வேலையை பாரு. இந்த சோறு அரிசி வெந்துட்டான்னு பாரு, வெள்ளத்தை போட்டு கிண்டி எடுப்போம். சீக்கிரமா பொங்கலை பொங்கிட்டு சாமிக்கு வச்சுட்டு அர்ச்சனை பண்ணிட்டு கிளம்பலாம். அவ மூஞ்சில முடிச்சதுனால தான் இன்னைக்கு இன்னும் என் வேலை ஓட மாட்டேங்க. இல்லைன்னா நான் அப்பயே பொங்கலை பொங்கி சாமிக்கு படைச்சிட்டு கிளம்பியிருப்பேன். வரவதில்லை. நல்லா படிப்பு வரணும், நல்லா படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும்னு வேண்டிக்கிடுங்களா. அம்மா ஐயனாரா வந்து திருத்த போறாரு. திருத்த போறது டீச்சர் தாம்மா. ஐயதான் மார்க் போடுவாங்க. அது மனசுல என்ன நினைக்குதோ அதான் போடும். நம்ம பரிச்சை பேப்பரை திருத்தும் போது வீட்டுல புருஷன் பிள்ளைகள் மாமனார் மாமியார் யாரும் எந்த டார்ச்சலாவது பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கோவத்தெல்லாம் கொண்டு வந்து நம்ம பரிச்சை பேப்பர்ல காட்டிருங்க அந்த மிஸ்ஸுங்க. அதனால அது என்ன, இந்த கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக்கிடலாம். டீச்சர் நல்ல மூடல இருக்கும் போது நம்ம பேப்பர் அதுகிட்ட மாட்டணும்னு. அப்பனா நமக்கு நிறைய மார்க் கிடைக்கும். படிச்சு உருப்படணுன்ற எண்ணத்தெல்லாம் ஒன்றும் நினைச்சிடாத மனசுல. எம்மா கடந்து கத்திட்டு அடக்காத, இது ஒன்றும் வீடு கிடையாது, கோயில். கொஞ்சம் அமைதியா இரு. பாரு அவ்வளோ சிரிக்காம பார்த்து. ஆமா, அவ்வளோ சிரிக்க மாதிரி தான் பண்ணிவிடுவீங்க போல இருக்கு நீங்களே. எம்மா சாமி கும்பிடுமா, அமைதியா இரு. வந்த இடத்துல எப்படி நடந்துக்கிடணும்னு கூட உனக்கு தெரியாதாம்மா? நல்லா வேண்டிக்கிடுங்க சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச பீடெல்லாம் பெய்ய நல்லா இருக்கணும், நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கிடுங்க. படிச்சு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், எல்லாம் வேண்டிக்கிடுங்க. அப்பதான் நல்லா இருக்க முடியும் வாழ்க்கை. எம்மா எல்லாம் எங்களுக்கு தெரியும்மா. நீ உன் பாட்டுக்கு நீ சாமி கும்பிடு. உனக்கு என்னென்னலாம் சொல்லணும்னு தோணுதோ நீ எல்லாத்தையும் உன் குறையெல்லாம் அந்த கடவுள்கிட்ட கொட்டினா நீ கண்ணை மூடி கொட்ட ஆரம்பி. எங்களை தொல்லை பண்ணாத.
எம்மா மருமவளை நான் இந்த புழு கலர் சேலை கட்டியிருக்க பிறகு ஒரு பொம்பளை, இந்த பொம்பளை தானே நம்ம பொங்கல் பொங்கும்போது இந்த திருவள்ளெல்லாம் தந்த பொம்பளை தானே? ஆமாத்தே. ஆ, அந்த பொம்பளை இந்த 2 பிள்ளைகள்கிட்ட பேசிட்டு இருக்க, இந்த பிள்ளைகள் தான் மௌலோலா இருக்குமோ? ஆமா, அப்படிதான் நினைக்கேன். ஆ, அந்த 2 பிள்ளைகளும் நல்ல கலையா அழகா இருக்குவ பத்தியா? நல்லா அந்த காலத்துல அவ்வளவும் சுடிதாரு சீனு பேண்ட் கிண்டு அதை இதை போடுற காலத்துலயும் இதுவ நல்ல பாவாடை தாவணி உடுத்துக்கிட்டு லட்சணமா இருக்கு அந்த 2 பிள்ளைகளும். நம்ம பையலுக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளைகள் கிடைச்சாலும் போதும், பார்க்கவும் நல்ல குணமா தான் தெரியுது. எத்தே, உங்க பேரை ஒன்றும் கல்யாண வயசாகல, அவனுக்கு இப்போ படிப்பு தான் போய்கிட்டு இருக்கு. அவன் காலேஜ் முடிச்சு ஒரு 4 வருஷம் வேலைக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான். நீங்க சும்மா எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க பார்க்க பிள்ளைகளெல்லாம். அது எப்படியோ மீனாட்சி, என் பேரனுக்கு எத்த பொண்ணை நான் எங்கே போனாலும் தேடுவேன், நீ சும்மா இரு. தேடுங்க தேடுங்க, உங்கள் பேரை முதல் அதுக்கு கல்யாணம் பண்ணியானான்னு பார்க்கணும். கல்யாணம்னாலே அவன் மூஞ்ச சிடு சிடுன்னு காட்டுவான். பொம்பளை பிள்ளையில கண்டா எரிஞ்சு விடுவான், அந்த திசையிலே இருக்க மாட்டான். அவனுக்கு பேசவும் தெரியாது பொம்பளை பிள்ளைகிட்ட. நீங்கள் அவனுக்கு கல்யாணம் பண்ணி அழகு பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க. ஆமாம் மீனாட்சி, என் பேராண்டிக்கு நான் சாவதுக்குள்ள நல்ல பொண்ணா அழகான பிள்ளைய அவனுக்கு ஒன்று கட்டி வச்சுட்டு அவன் ஒரு பேரனோ பேத்தியோ எதையாவது ஒன்று பெற்று கொடுத்தாவன்னு அதை பார்த்துட்டு தான் நான் கண்ணை முடுவேன் பார்த்துக்க. அது சரி, அதுக்கு உங்கள் பேரை முதல் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடணும். நீங்கள் ரொம்ப கனவு காணாதீங்க, சாமியை கும்பிடுங்க இப்போ. எல்லாத்தையும் நான் அந்த ஐயனார்கிட்ட சொல்லி தான் வச்சுருக்கேன். அவர் எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பாரு பாரு. அந்த ஐயனாரும் மனசு வச்சாருன்னா இந்த 2 பிள்ளைல ஒன்று கூட வந்து அமையும். யாரு கண்டா? எல்லாம் அந்த ஐயனார் நினைக்கதான் நடக்கும். நம்ம வேண்டியதை வேண்ட வேண்டியது தான். வா, சாமியை கும்பிடுவோம். சோனி அப்படி என்ன வேண்டா? ரொம்ப நேரமாக வேண்டிக்கிட்டு இருக்காள கண்ணை மூடி. இந்த சீனியர் பையன் கணிக்கா, அப்போ நம்ம சரணங்க அவனை ஆளை காணோம். இதுதான் சீனியர் ஃபேமிலியோ? அம்மா அப்பா பாட்டியோ? இவனும் ரொம்ப பயபக்தியாக சாமி கும்பிடுறானே. அன்னைக்கு ரவுடி மாதிரி நடந்துக்கிட்டான் காலேஜில். அப்பா சாமி கிட்ட நம்ம எல்லா லிஸ்ட்டையும் போட்டாச்சு, இனிமே அவரு நிறைவேற்றி வைக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அடே அப்பா, கண்ணை முடிக்கிட்டு ரொம்ப நேரமா இவன் சாமி கும்பிடியானா இல்லைன்னா தூங்கிட்டானா? இந்த சீனியரை பார்த்தா கோபமும் வருது, கொஞ்சம் க்ரஷ்னு ஃபஸ்ட்டு ஆசையாக தேடினதுனால கொஞ்சம் பாசமாகவும் இருக்கு. ஆனால் அந்த சோனி கிட்ட யார் வாழாட்டினாலும் வாழை ஓட்ட நறுக்கிடுவேன். அம்மா இவ சோனி, அந்த சீனியரை பார்த்தியா? ஆமாம் பார்த்தேன். அவனுக்கு என்ன? காலேஜில் எப்படி சீன் போடுவான் ரவுடி கணங்கா. இப்போ அவிய அம்மா அப்பாலாம் இருந்த உடனே எப்படி பம்மிக்கிட்டு பூனை கணங்கா இருக்கான்னு பாரு. ஆமாம், எல்லா பிள்ளைங்களும் அப்படிதான். வெளியே தான் ஓவரா சீன் போடுவாவ, வீட்டில் பெத்தைய முன்னாடி சீனை போட்டா செவுட்ல 4 இழி இழுத்துற முண்டாவ. லட்சுமி அக்கா, சரசு சாமி கும்பிட்டுட்டியா? ஆமாக்கா, நாங்களாம் சாமி கும்பிட்டாச்சு. நாங்க அந்த பக்கமா வெளியே நிற்கோம், நீங்க சாமி கும்பிட்டுட்டு வாங்க. சரி. நீங்க பெரிய பொண்ணு கார்ல வந்துருவீல்ல? ஆமா, வரும்போது அவ கார்ல தான் வந்தோம். சரிக்கா, அப்ப நாங்க ஆட்டோவிலே நாங்க வந்த மாதிரியே போயிடுறோம். நீங்களே பெரிய பொண்ணு கார்ல வந்துருங்க. அவளெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அங்க பின்னாடி போயிட்டாலும் எங்க வீட்டுக்காரல போறாவல, மாமனார் மாமியார் போன வழியில எப்படி போயிட்டாவ. சரி, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வரலாம்னு தான் இப்படி வந்தேன். இந்த வழியே விடமாட்டுக்காவ, அப்படிதான் போகணுமா? நான் அப்படியே போறேன், நீங்க சீக்கிரமா சாமி கும்பிட்டுட்டு வாங்க என்ன? சரி சரசு, உனக்கு நேராச்சுன்னா நீ கிளம்பு. சரிக்கா, நீங்க வந்துருங்க என்ன, நம்ம வீட்டுல வச்சு பாப்போம். சரி. பெரிய பொண்ணு உமாலை மட்டும் பெயர சொல்லிடாத, கொஞ்சம் அவளோட வெளியே நிற்க சொல்லி நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு ஓடியாரோம், வந்ததும் கிளம்பிடலாம். சரிக்கா, சொல்லிடுறேன். ஐயா முன்னாடி போ, கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போ, அப்பதான் சீக்கிரமா சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போலாம். சரிப்பா. எவ கொம்மி, நீ பேனு வாயை பார்த்துக்கிட்டு நில்லு. சாமி கும்பிட முன்னாடி பெய்யாத. அங்க அவ்வளோ வர முன்னாடி வந்தையெல்லாம் பின்னாடி வந்தையெல்லாம் முன்னாடி சாமி கும்பிட பெய்கிட்டு இருக்காவ, நீங்க பின்னாடியே நின்றுகிட்டு வாயை பார்த்து புலந்துக்கிட்டு. ஆமா, அவ்வளோ வர முன்னாடி போயிட்டாவல. எல்லாம் வாங்க, நம்மளும் சீக்கிரம் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போவோம், நேராகுது. அடாடாடாடா, சாமி என்ன கலையா இருக்கம்மா, இதெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சிருக்கானோ. எல்லாம் நல்லா சாமி கும்பிட்டுக்கிடுங்க.